இந்த மனுஷன் ஏன் தான் வந்தாரோ தெரியும் இந்த படம் நடிக்க. பட் விக்ரம் அளவுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. ஹாய் கிரியேட்டிவ் ஸ்பேஸ் பட்டீஸ். அடியா இல்ல சார். ஏன் என்னால இவர் அடிக்க முடியாது சார். நம்ம சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்ச கூலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸ்பாயிலர் அலர்ட் இருக்கு, அதனால கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. மேலும் அதிகமாக மூவிஸோட கண்டென்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இப்போ கூலியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா கூலி தொழிலாளி பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு மேன்ஷன் வச்சிருக்காரு. மேன்ஷன் வச்சுட்டு இருக்கிற இடத்துல அவரோட நண்பன் இறந்து போயிடுறாரு. அந்த நண்பன் யாராவது கொன்னா அப்படின்னு சொல்லி தேடி கொடுறதா இது ஒரு ஸ்டோரி. ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா. ஒரு சின்ன ஸ்டோரியை நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட அற்புதமான டைரக்ஷன்ல கொஞ்சம் கிராண்டா கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி. மெயினா இதுல சொல்லணும்னா ரஜினி சாரோட ஸ்டைல். ஐயோ நம்ம என்ன சொல்றது, அவரோட ஸ்டைல தான் 3 ஜெனரேஷனா நினைச்சிட்டு இருக்கிறாங்களே. அவரோட படத்துல இருக்க டைலாக் மாதிரி ஒரு வயசு ஆக ஆக ஸ்டைல் ஏறிக்கிட்டே தான் போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துலயும் அந்த ஸ்டைல் அண்ட் கிளாஸ் அற்புதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அரங்க மதிர விசில் பறக்கவே இந்த படத்துல ஏஐ சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கிற ஏஐல இது ரொம்பவே பெஸ்ட்டாகவே இருக்கு. 2 ஏஐ நம்ம பார்த்துருக்கோம். சத்யராஜோட சின்ன வயசும் கேரக்டரும் பார்த்துருப்போம், ரஜினி சார் இதுவும் காட்டியிருப்பாங்க. சூப்பராகவே இருந்தது. 5 மினிட்ஸ் தான், அந்த 5 மினிட்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சு விட்டுருப்பாங்க. 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 80s வாய்ஸ் வந்ததெல்லாம் நடந்துடுச்சு. அது ஒரு சீவிரன் தலைவர் சொன்னப்பெல்லாம் எனக்கு அந்த பழைய பரட்ட ஞாபகமே கொண்டு போயிடுச்சு. அந்த 80ஸோட வாய்ஸ் அப்படியே ஏஐ வச்சு இதில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். அரங்க மதிர விசில் பறக்கவே. நாகார்ஜுனா சார் அவரு அதே தான். அவருக்கு வயசு அதிகங்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தா ஒரு கூலஸ்டாக ஒரு ஜிம்பாய் இருக்கிற மாதிரி ஒரு 40+ ஏஜ் மாதிரி தெரியல. அதுவும் இல்லாமல் ஒன் அண்ட் ஒன் ஃபைட் வரும். அந்த சீன்லாம் சூப்பராகவே இருந்தது. நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காரு நம்ம லோகே அவர்கள். ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒருத்தர் சொல்லியே ஷோபி அவரே தான். நாகார்ஜுனா சார் தான் மெயின் வில்லன், தலைவர் தான் சூப்பர் ஹீரோ. ஆனால் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ப்ரெசன்ஸ்ல ஷோபி தான். கட்டிங்காக இருக்கட்டும், அந்த டான்ஸ் சொல்றீங்க, அந்த டான்ஸ்ல இருக்கட்டும், ஷோபினா இது அப்படிங்கிற மாதிரி தலைவர் ஆடுன்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி மிரட்டிட்டார். பாப்பா விபதில் தான் இவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாப்பா நடிச்சிருந்தா கூட இவ்வளோ நடிச்சிருப்பாரான்னு நம்மளுக்கு டவுட் தான். அந்த மாதிரி மிரட்டி விட்டுருப்பாரு இந்த படத்தில். உலகநாயகன் பொண்ணுங்க ஸ்ருதிகாசன் இந்த படத்துக்கு ஒரு ஆக்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கேரக்டர்லையும் கரெக்டாக செட் ஆகிருக்கிறாங்க. சத்யராஜோட பொண்ணா இதில் வராங்க. வந்தவங்க கரெக்டாக அந்த ரோலுக்கு செட் ஆகி படம் ஃபுல்லாகவே அந்த எமோஷன் ஒரு சேட்னஸோட ஹேண்டில் பண்ணி படத்தை கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது. அது இல்லாமல் நம்ம ஆஸ் யூசுவல் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான் கமலஹாசனோட பொண்ணு நிரூபிச்சாரு அப்படின்னு இல்லைனாலும் நல்லா நடிச்சிருக்காரு. சத்யராஜ் சார் பார்த்தோம்னா இந்த படத்தில் இருக்கிறது மொத்தமாக ஒரு 6 மினிட்ஸ் தான் அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கும். ஆனால் அவரோடதும் ஷோபிங் கேரக்டர் மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே அவரை தான் ட்ராவல் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீன் 4 சீன் தான். அதுவுமே குட்டி குட்டி சீனாக தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன மேஜிக் இதுலனா நம்ம மைண்டில் சத்யராஜ் சார் இந்த படத்தில் இந்த சீனில் இருக்காரு, அந்த சீனில் இருக்காருன்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த அவரை வச்சு தான் மூவியே ஸ்டோரி ஃபுல்லாகவே வாக்தூர் ஆகிறது அவருடைய ப்ரெசன்ஸ் வச்சு. அதனால கடைசி வரைக்குமே அவர் இந்த படத்தில் இருக்காருங்கிற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் பண்ணோம். அதுவுமே சூப்பராக ஓகே எடுத்துருக்காரு. உன்னை யாரும் இங்க வர சொன்னா? யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. கேமியோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மைண்டில் வர்றது உபேந்திரா சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராகவே இருக்குது. இதுக்கு போன தடவை நெல்சல் சிவா சார் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி உபேந்திரா சார் இதில் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அணி மிரட்டி விட்டுருப்பாரு. அந்த இதில் அந்த சாமியோட சாங் வச்சு சூப்பராகவே பயங்கரமாக புதுவையான பிஜிஎம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம தலைவர் ஒரு கெட்டான சூழலை மாட்டிக்கும் போது அப்போ ஸ்டார்டிங்லேருந்து அவரை மறைச்சு காட்டிட்டு பிரம்மாஸ்திரத்தை இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த சீனில் காலேஜாக கூப்பிடும் போது அவர் அந்த டோரை உடைச்சிட்டு வர சீனு தியேட்டரில் நிஜமாக ஏனிச்சு தப்பிச்சிருச்சு.
பர்டிகுலரா ஒரு ஹிட்டனான வில்லன் வந்திருக்காங்க. அது வில்லனா வில்லியான்னு சொல்லிட்டு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். மொத்தம் டோட்டலா இதுல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு, தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான நாகார்ஜுனா இருக்கிறாரு, உபேந்திரா இருக்கிறாங்க, அமீர் கான் சார் ஃபைனலா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 minutes சீன் வந்தாலும் ஒரு என்ன சொல்றது சின்ன பையன் மாதிரி வில்லனா இருந்தாலும் ஒரு அதுலேயும் ஒரு டெரரான வில்லனை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு ஜாலியான வில்லன் அந்த ஒரு 5 minutes அந்த டைப்ல வந்து கொடுத்துருக்குறாரு. ஃபைனலாக சீன்ஸில் எப்படி இது பண்ணீங்க அந்த என்னோட சொல்றேன் புரியல, நீ என்ன சொல்லுங்க எனக்கு. ஓவராலாக நம்ம இந்த கூலி படத்தில் பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தலைவரோட மாஸ் எப்பவும் போல 100 மார்க்குங்க. அது இல்லாமல் நாகார்ஜுனா சாரோட ப்ரெசன்ஸு, ஷோபினோட ஆக்டிங், நம்ம பூஜா ஹட்டே, மோனிகா ரெபிகா ஜான், அப்புறம் இன்னும் சில கேமியோ ரோல்ஸோட ப்ரெசன்ஸ் எல்லாமே அற்புதமாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸ்ருதிகாசனோட டைலாக் டெலிவரிங் ஆகட்டும், சத்யராஜ் சாரோட அந்த ஒன்லைனில் இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். சிம்பிளாக எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டர் பர்ஃபெக்டாக இந்த படத்தோட படமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். டேரக்டர்ஸை நல்லா ஒர்க் வாங்கியிருக்காரு அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லணும். குழந்தைங்களோட இந்த வீக்கெண்டில் பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த படமாக கூலிய மையம். படத்தோட நெகட்டிவிட்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த லோகேஷ் படத்தோட இந்த படத்தில் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். ஆஸ் யூஸ்வல் இந்த லோகேயோட படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் பார்க்குறவங்க எல்லாத்தையும் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். அதனால ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரஜினி சார் படம் அப்படின்னு போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்ல ஒரு இது கொடுக்கும். என்னோட பாயிண்ட் 5 பாயிண்ட்டுக்கு 3.4. நம்ம லோகேஷ் சார் சொல்லியிருப்பார், எனக்கு இந்த 1000 கோடி 2000 கோடி அடிக்கணும், கலெக்ஷன் அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் மைண்ட் செட்டில் வச்சு படம் எடுக்க மாட்டாங்க. காசு கொடுத்து தேட்டருக்கு படம் பார்க்க வராங்க, அந்த படம் முடிஞ்சு அவங்க வெளியில் போகும்போது அவங்க கொடுத்த பணத்துக்கு அந்த படம் ஒர்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் மைண்ட் செட்டில் வச்சிருப்பேன்னு சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது இந்த கதையில் அவரோட ப்ராமிஸை அவர் நிறைவேற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் கூலி உங்கள் ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு இந்த வீக்கெண்டில் ஒரு சிறந்த படமாக இருக்குங்க. இதுக்கு ஓவராலாக ஒரு 3.5 ரேட்டிங் வந்து கொடுக்கலாம். ஒரே நிமிஷம், கேமரா ஆன் ஆக இருக்கான்னு பார்க்குறேன்.